Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.50 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the rational form of a number 0.666 etc. அப்படின்னு இருக்கு. இந்த நம்பருக்கு வந்து நம்ம rational form கண்டுபிடிக்கணும். அதாவது anything, அதாவது p for example p by q, அதாவது 2 by 3 இல்ல 1 by 2 அப்படின்னு ஏதாவது ஒரு rational formல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து சம்ல எழுதிக்கலாம். 0.6 பிளஸ் 0.06 பிளஸ் 0.006 அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். எக்ஸட்ரா இருக்கனால நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஏ எது ஆர் எதுன்னு எழுதிக்கலாம். ஏ வந்து 0.6, ஏ இஸ் ஈக்குவல் டு 0.6, ஆர் என்னது 0.06 டிவைடட் பை 0.6. ஸோ டிவைட் பண்றோம், T2 டிவைடட் பை T1 பண்ணும்போது இப்போ இந்த 0.06 டிவைடட் பை 0.6 அப்படின்னா என் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கனால நான் இன்டூ 10/10 பண்றேன். ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 0.6 டிவைடட் பை 6ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் போயிடும், இங்கே வந்து இந்த சென்டர்ல இங்கே பாயிண்ட் வரும். ஸோ 0.6 டிவைடட் பை 6 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது 0.1 வரும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.1 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து எஸ் இன்ஃபினிட்டிக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், a by 1 minus r. a ஓட வேல்யூ என்னது 0.6, ஸோ 0.6 டிவைடட் பை 1 minus r ஓட வேல்யூ 0.1, ஸோ 1 minus 0.1. s infinity is equal to 0.6 divided by 1 minus 0.1 அப்படின்னு இருக்கு. இப்போ 1 minus 0.1 ரெண்டு 1.0 0.1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 வரும். 10 minus 1 வந்து 9, இது போரா பண்றதுனால 0 வரும். ஸோ 0.9. So 0.6 divided by 0.9. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிள் அது 2 டைம்ஸ், ஸோ 0.2 டிவைடட் பை இது வந்து 3 டைம்ஸ், ஸோ 0.3. இப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கு. ஸோ இன்டூ 10/10 போட்டோம் அப்படின்னா 2/3 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 2/3. நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் கிடைச்சிருச்சு. Therefore, the rational form of a number 0.666 etc. is 2/3. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.